ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜிடிஜி கேமிங். இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாட போறோம்னா மைண்ட் கிராஃப்ட் விளையாட போகிறோம். இன்னைக்கு கோல்டு ஃபார்ம் தான் நம்ம கேட்டு போகிறோம் மைண்ட் கிராஃப்டில். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போவுமே. ஓகே, நீங்கள் பார்த்துருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், கேம்குள்ளே வந்தாச்சு. இதான் தேவையான ஐட்டம்ஸ். இது இருந்தால் நம்ம கோல்டு ஃபார்மை கட்டலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எடுக்கணும்னா சன்ஃப்ளவர் தான் எடுக்கணும். சன்ஃப்ளவர் எடுத்து நீங்கள் உங்கள் இஷ்டம், நீங்கள் உங்கள் ஃப்ரீயான இடத்துல நீங்கள் வைக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சன்ஃப்ளவர் எடுத்து இந்த டைரெக்ஷன் வைப்போம். இந்த இடத்துல வச்சலாம், இந்த இடத்துல வச்சிடலாம் கைஸ். நம்ம இங்கே தான் வைக்க போகிறோம். இப்போ சன்ஃப்ளவர் இந்த டைரெக்ஷன் இருக்குது, நம்ம மூஞ்சி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அப்போ நம்ம இந்த பக்கம்னா ஃபார்ம் கட்ட போகிறோம். இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் கோபால் ஸ்டோன் ஒன்று போட்டுருங்க. அடுத்து 9 ஆப்ஷன்ஸ் இருக்கும்ல, அதை போடுங்க. 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா? இப்போ கோபால் ஸ்டோனை போடுங்க. இப்போ போட்டுட்டு திரும்பி அதே மாதிரி பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 போட்டுட்டு திரும்பி கோபால் ஸ்டோன் தான் போனோம். போட்ட அப்புறம் திரும்பி அப்சடன் தான் போட போகிறோம். அப்சடன் போகலாம். 1 2 3 4 5. இப்போ நம்ம கீழே தான் போட போகிறோம். 5 கீழே போட்டதான் வசதியாக இருக்கும். 1 2 3 4 5 அப்படியே போடலாம். கொட்டுட்டு இன்னும் ஒன்று போடு, அதில் கோபால் ஸ்டோனை போட்டுடலாம். கோபால் கைஸ், இதை நீங்கள் சர்வைவல் மோடில் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும். இது நான் ட்ரை பண்ணிட்டு தான் சொல்கிறேன். இப்போ நம்ம டிஸ்பென்சர் தான் நம்ம பண்ண போகிறோம். கைஸ், செம்ம லேக் அடிக்குது. என் ஃபோனு ப்ராப்ளம் தான், சீக்கிரமாக பண்ணி ஆகணும். லேப்டாப் வாங்கணும், அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக கேம் பிளேலாம் போட முடியும். ஓகே, இல்லை போட்டலாம். ஐயோ, டிஸ்பென்சர் போட்டுருங்க. போட்ட அப்புறம் கோபால் ஸ்டோன் போகணும். அதுக்கு மேலேயே நீங்கள் உட்காந்து போகிறது தான் நல்லது, இல்லைனா வராது. நீங்கள் ட்ரை பண்ணால் கூட வராது, உட்காந்து தான் போகணும். இப்போ போட்ட அப்புறம் நம்ம இது அப்சர்வரை போடலாம். இந்த ஒரு பக்கம் ஒன்று போடுங்க இந்த சைடில். இப்போ அந்த சைடில் வந்து 2 பக்கத்தையும் போடுங்க. 1 2 போட்டுட்டிங்களா? இப்போ போட்ட அப்புறம் கோபால் ஸ்டோனை வச்சு கவர் பண்ணிவிடுங்க. கோபால் ஸ்டோனை போடுங்க, அவ்வளோதான். இதை வச்சு கவர் பண்ணிவிடுங்க. 1 2 1 2 1 2 1 2 அவ்வளோதான். கவர் ஆகிடுச்சா? திரும்பி இன்னும் ஒரு பிளாக் மேலே போட்டுருங்க. 1 2 1 அதான் 1 அப்புறம் போடுங்க பிளாக்கு. போட்ட அப்புறம் நம்மளுக்கு கண்டிப்பாக இது தேவைப்படும். அது ட்ராப் டோர் தான் தேவைப்படும். நம்மளுக்கு ட்ராப் டோர் வச்சு தான் பண்ணணும். அது நான் சொல்கிறேன்டா. இப்போ முடிஞ்சிச்சு. இப்போ ட்ராப் டோர் தான் வைக்க போகிறோம். அப்போ தான் நம்ம இப்போ நான் சொல்கிறேன்டா. ட்ராப் டோர் 1 2 3 அவ்வளோதான். இதான் ட்ராப் டோர் வச்சுக்கலாம். 1 2 3. இப்போ நம்ம இது நடுவில் வேல்கணம் வைக்கணும். நடுவில் இருக்கா, இவ்வளோ போட்டு வேல்கணம் வச்சா இது இந்த போர்ட்டில் அப்படியே ஓப்பன் ஆயிடும். அவ்வளோதான். பார்த்தீங்களா கைஸ்? ஓகேவா? இப்போ நம்ம இதை லிவர் ஃபிக்ஸ் பண்ணணும். இதுங்க ஃபஸ்ட்டு நம்ம இதை பிளாக் வச்சு மூடிடலாம். 1 போட்டுடலாம். கைஸ், இதே மாதிரி நாங்கள் நிறைய ஃபார்ம் நாங்கள் கிட்ட போகிறோம். நீங்கள் அது பார்க்கணுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்த வீடியோ போட்டுகிட்டே இருப்போம். ஓகே, பிளாக் வச்சு கவர் பண்ணியாச்சு. இனி லிவர் தான் போடணும்னு நினைக்கிறேன். ஆமாம், லிவர் தான் போடணும். லிவரை போட்டுடலாம். லிவர் எங்கே வச்சேன்? இங்கே தான். ஓகே, லிவர் இந்த சைடில் போடலாம். ஓகே, இது வந்து ஆஃப் பண்ணி வச்சுப்போம். ஆஃப் பண்ணி வச்சு இதுக்குள்ளே தண்ணி வச்சுக்கோங்க கைஸ். நீங்கள் ஒன்று வைங்க, 2 3 வச்சிடாதீங்க. அது ஒர்க் ஆகாது. அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகேவா கைஸ்? இப்போ நம்ம இதை டிக் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்ட்ரைட்டாகவே டிக் பண்ணிகிட்டே போகலாம். பண்ணுறோம். ஐயோ, எக்ஸ்ட்ராவாக பண்ணிட்டேன். இதுக்கு வந்து கோபால் ஸ்டோன் போட்டுடலாம். போட டிக் பண்ணிகிட்டே இருக்கு. அந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க, டிக் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இந்த இந்த லாஸ்ட் எண்டில் நம்ம டிக் பண்ணிகிட்டே போனோம். எதுக்குதான் ரூம் உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம டர்ட் வச்சு கவர் பண்ணிக்கலாம். ஐயோ, டர்ட் எங்கடா வச்சேன்? ஐயோ, இதோட தலைவலியாக. இது டர்ட்டில் பேக்கெடு மக்கு. சரி, ஓகே, இதுவே போட்டுக்கலாம் இப்போதைக்கு. இப்போ நம்ம போயிருக்கலாம். அப்படியே ஓடு பண்ணோம். இன்னும் போனோம். நீங்கள் எவ்வளோ வேணாலும் தோண்டிக்கோங்க. நான் இது பார்க்குறேன், உங்கள் இஷ்டம் தான். ஆனால் அது கீழே விழும்ல. இப்போ அந்த பிக் லைன்ஸ் வந்து கீழே விழுணும். அதுக்கு தான் நான் இப்படி போடுறேன். நீங்களே பாருங்கள். அவ்வளோ கொஞ்சம் அதிகமாகும். நீங்கள் கையிலே அடிச்சிக்க முடியும் உங்களால் ஈஸியாக. அதுக்கு தான் நான் இப்படி போடுறேன் ரொம்ப லாங்காக. இது கொஞ்சம் டிக் பண்ணுங்க. இதுவே போதும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு கைஸ். ஆமாம், இதுவே போதும். நம்ம இதுலேயே இது பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான்.
நம்ம இதை ரூம் ஆக்கணும். இப்போ ரூம் ஆக்குத ரூமு கைஸ் இதே மாதிரி ரூம் ஆக்கிடுறேன். நான் ஓட விட்டுறேன் ஃபஸ்ட்டு. எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு ரூம் ஆக்க. அதெல்லாம் கோபால் சோனை உடச்சி கோல்லாம் அதிகமாக கச்சிச்சு. அதனால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. எப்படி ரூம் ஆக்கிட்டாங்க கைஸ் ஃபைனலாக. இப்போ நம்ம இதில் தான் இது போட போகிறோம். இப்போ எப்படி போகலாம் நம்ம கைஸ் இதுங்க கைஸ் இது ஃபஸ்ட்டு மூடிடுறேன். ஓகே இது வேணாம் இது வேணாம் இது வேணாம். ஐயோ திரும்பி டிக் பண்ணுற வேண்டியதாக இருக்கும் போல். ஸோ அடப்பாவி இது ஓடுறா ஓடுறா ஓடுறா. இதோட பெரிய தலைவலியாக இருக்குது கைஸ் உடைக்க. இப்போ தான் உடச்சேன். அப்பயும் எக்ஸ்ட்ராவே இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. ஓகே இப்போ பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ் இது பக்கா தான். இப்போ நம்ம இது என்ன பண்ணணும்னா தோண்டு போகிறோம். இதுக்கு நேராக தான் இது நேரம் நம்ம இந்த செஸ்ட் இருக்குல்ல அது போட போகிறோம். செஸ்ட்டு ஊப்பர். அப்போ தான் இங்கே பாருங்கள் இது கரெக்டாக பண்ணுங்கள். இது மட்டும் கேர்ஃபுல்லாக பண்ணிடுங்க. நான் நாளாக உடைக்கிறேன். உங்கள் இஷ்டம். நீங்கள் ரூம் ஆக்குங்க. மற்றபடி உங்களுக்கு புரியலன்னா என்னை பார்த்துக்கோங்க. நான் இது உடச்சிட்டேனா இப்போ பாருங்கள். சைஸ் இதில் இருந்தால் விழுவோம். ஓகே கரெக்டு தான் கைஸ். பாருங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. இது உடச்சிடலாமா? இது உடைக்கலாம் கைஸ். உடச்சிடு ஓடுறா 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 ஓடிங்க. இது போதும்னு நினைக்கிறேன் கைஸ். இது போட்டு பார்க்குறேன். செஸ்ட்டு போட்டு பார்க்குறேன். ஏறா செஸ்ட்டை வேல்கம் தேவையில்லை. இல்லை போட்டுக்கலாம் ஒன்று கைஸ். இதுலேயே உட்காந்துதான் நீங்கள் போடணும். இல்லைன்னா செஸ்ட்டு ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகும் கைஸ். அதுக்கு மேலே ஹூப்பர் போடுவோம். அதுவும் உட்காந்து தான் போடணும். அப்போ தான் அழகாக அப்போ தான் வரும். நீங்கள் அந்த பிக் லைன்ஸ்லாம் சாவடிக்க போத சூப்பராக வரும் இந்த செஸ்ட்டில். ஓகே இது பக்கான்னு நினைக்கிறேன். இப்போ ஊப்பர் இது தேவை. ஸ்லிவரு ஊப்பர் இப்படி போனோம் கைஸ் உட்காந்து. ஃபஸ்ட்டு இல்லை டார்ச் எடுணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடலாம். அந்த லிவரை ஹூப்பரை. ஐயோ ஹூப்பர் இல்லை ஒன்று அவ்வளோதான் பக்கா. ரொம்ப இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஐயோ வச்சிட்டேனே ஒன்று அவ்வளோதான்டா. சூப்பராக ரொம்ப இருட்டாக இருக்குது கைஸ். ஃபஸ்ட்டு டார்ச் எடுக்கணும். ஃபஸ்ட்டு பெட்டை போட்டுட்டு ஃபஸ்ட் நான் தூங்க போகிறேன். அப்போ தான் வெளிச்சம் வரும் நம்மளுக்கு. தூங்குடா கைஸ் எப்படியோ தூங்கியாச்சு கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேலே தான் போய் இப்போ ஏன்னா இது ஒன்று இருக்கிற மாதிரி நம்ம 4 ஊப்பர் போட்டிருக்கோம். அதனால நான் 4 ஊப்பர் உடைக்கிற மாதிரி வரும். இங்கே பாருங்கள் நிஷா இல்லை ஒன்று உடைக்கணும். இந்த பாருங்கள் பார்த்தீங்களா அதில் ஒன்று தான் தெரியுது. நமக்கு 4 ஊப்பர் தெரிகிற மாதிரி இருக்கணும். அதனால் உடைக்கணும். இவ்வளோ ஒன்று அப்படிதான் உடைக்கணும். உடச்சிட்டே அவ்வளோதான் கைஸ். உடச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம் உடச்சிட்டேன். ஐயோ ஊப்பரை உடச்சிச்சு. அப்பாவி போட்டேன் கைஸ். அப்பா இது உடச்சிட்டு போடலாம். இது கண்டிப்பாக இதுவாக இருக்காது. உட்காந்துட்டா போகணும். பாடி ஆயிடுச்சு கைஸ். இதே மாதிரி நம்ம அதுவும் பண்ண போகிறோம். இன்னொன்றும் உடைக்க மட்டும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் கைஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே உடைச்சிடலாம். எப்படியோ உடச்சிட்டேன். இப்போ இந்த கைஸ் நம்ம இந்த சைட்லேயே உடைக்கணும். நம்ம தண்ணி ஃப்ளோ ஆகணும். அப்போ தான் பிக் லைன்ஸ்லாம் நம்ம இந்த சைடு வர முடியும். இப்போ நம்ம தண்ணி ஊற்ற முடியாது இப்போதைக்கு. நம்ம லாஸ்ட்டாக தண்ணி ஊற்றலாம். நம்ம கீழே போயிட்டு நம்ம கிளாஸ் எடுக்க தான் வந்தேன். கிளாஸ் எடுத்தாச்சு. ஓகே இது எதுக்கு நான் கைஸ் இந்த பிக் லைன்ஸ்லாம் இருக்குல்ல அது தாண்டி வரக்கூடாதுன்னு தான் நான் அப்படி போடுறேன். சேஃப்டியாக இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பிளாக் பண்ணி விட்ருங்க. உங்களுக்கு நான் பார்க்க தேவையில்ல அப்படின்னா நீங்கள் அப்படி சொல்லிக்கோங்க. எனக்கு அது பார்த்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். என்னடா சைக்கோவாடா நீ அப்படின்னு கேட்காதீங்க. அது சாவடிக்கும் கைஸ். ஏன்னா நைட்டில் ஜாம்பி வரும்ல அந்த மாதிரி தான் அதுவும். ரொம்ப மோசம் தான் அது. நீங்கள் அதில் ட்ரேட்லாம் பண்ணலாம். அதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் கோல்டு கொடுத்தா அது ட்ரேடு கொடுக்கும். ஒரு நல்ல பொருளும் கொடுக்கும் சில டைம்ஸு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே இந்த கிளாஸ் போட்டுக்கலாம். ஒரு 2 பிளாக் போடுங்க கைஸ். அதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கோபால் ஸ்டோன் போட்டுறேன். உடச்சி போட வேண்டியதாக இருக்குது. ஐயோ அதான் எங்கேயோ போடலாம்.
இங்கேயும் சுற்றி போகலாம். இருங்க போகலாம். ஃபஸ்ட்டே இதில் கிளாஸை போடுற இங்கே. இங்கே ஒரு கிளாஸு, இங்கே ஒரு கிளாஸை, இங்கே அப்படியே போப்பா. கைஸ் நம்ம அடுத்த நம்ம என்ன கேம் பிளே விளையாட போனோம்னா ஒரு ஹாரர் தான், ஒரு ட்ரெயின். இந்த சோச்சோ சார்லஸ் உங்களுக்கு தெரியும்ல கைஸ், அதான் நம்ம விளையாட போகிறோம். நான் அடுத்த பாட்டில் போட போகிறேன். அதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆதி வீரன் ப்ரோவும் நிஷ் தமிழ் கேமிங்கும் வந்தால் வருவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க அவங்க வந்தால். ஓகே இப்போ நம்ம ஃபஸ்ட்டே வேலையை பார்ப்போம். ஐயோ கிளாஸாக போடுங்க மேன். கிளாஸாக போடு. போடும் போடும். அவ்வளோதான் கைஸ், போடாச்சு. கைஸ் போர்ட்டலுக்குள்ளே போயிடுச்சு. எப்படியோ வெளியே வந்துட்டேன். எப்பா இதோட தலைவலியாக இருக்குது. எல்லாம் பார்த்து போங்க கைஸ். போர்ட்டலுக்குள்ளே போயிடுச்சுன்னா அவ்வளோதான். அதான் இதான் பார்த்து போங்க. இது பிளாக்கை போட்டுடலாம். ஓகே பிளாக்கை போட்டாச்சு. பின்னாடியே போகிறது சேஃபு போட்டேன்னு நினைக்கிறேன். சரி இப்போ நம்ம வாட்டர் பக்கெட் தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். வாட்டர் பக்கெட் எடுத்துலாம். தண்ணி ஊற்ற போகிறோமே. எங்கடா தண்ணி? இங்கே தான் கைஸ். ஊற்ற போகலாம். ஊற்றுடா. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. அவ்வளோதான் கைஸ், போட்டாச்சு. இப்படி தான் தண்ணி வரும். இது வழியாக தான் பிக் லைன்ஸ்லாம் வரும். உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா அப்படியே ரெண்டாவது ஸ்டெப்பாக அப்படி பண்ணுங்கள். இப்படி நான் பண்ணுறேனே அதே மாதிரி தான். ஓகேவா? அவ்வளோதான். இன்னும் நம்ம கீழே போனோம். கீழே போயிட்டு இங்கே நம்ம பிளாக்கை போட்டுடலாம். பிளாக்கை போட்டுடலாம் கைஸ். கோபால் ஸ்டோனே போட்டுடலாம். எதுக்கு? பரவாயில்ல, பார்த்துக்கலாம். கோபால் ஸ்டோனே போடலாம். இங்கே ஒரு கோபால், இங்கே ஒரு கோபால். சுற்றி பிளாக் பண்ணி விடுங்க. இப்படி தான் பிளாக் பண்ணோம். இங்கே ஒரு பிளாக்கு, இங்கே ஒரு பிளாக்கு, இங்கே ஒரு பிளாக், இங்கே ஒரு பிளாக்கு, இங்கே ஒரு பிளாக் போடலாம். இங்கே ஓகே, இங்கே ஓகே, இங்கே போடலாம் கைஸ். அப்பா இங்கே டார்ச் வச்சுப்போம். இருட்டாக இருக்குது ரொம்ப. போன இதுலேயே நம்ம டார்ச் வைக்கணும்னு சொன்னேன். அதில் வைக்கிறேன் பாருங்க கைஸ். ஐயோ ஓகே நம்ம இப்போ பிளாக் போடலாம். பிளாக்கு போடுறா. இங்கே ஒன்று. உங்களுக்கு தெரியலன்னா இது மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கணுன்னா கிளாஸ்லேயே போடுங்க. நான் பிளாக்கில் தான் போட போகிறேன். அந்த மூஞ்சியை பார்க்க முடியாது, அதனால தான் நான் சொல்கிறேன். ஒரு பிளாக்கை உடச்சிப்போம். அப்போ தான் நம்ம கீழே இறங்கி அடிக்க முடியும். ஆமாம், ஈஸியாக இருக்குது. நான் அதுதான் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா இருக்கிற இதெல்லாம் வேணாண்டா அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. வேணான்னா உங்கள் இஷ்டம். இங்கே பிளாக் போட்டுடலாம். இது தெரியக்கூடாது, அதனால தான் நான் சொல்கிறேன். இங்கே போடலாம். இங்கே உடச்சிக்கலாம். இங்கே உடச்சிப்போம். ஒட்ராடி. அப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி வடிக்க. ஓகே வச்சுப்போம். அவ்வளோதான். இங்கே பிளாக்கை போட்டுரு. இங்கே அவ்வளோதான். ஓகேடா. இப்போ இதை க்ளோஸ் பண்ணணுமா? இது உடச்சிடு. ஃபஸ்ட்டு இது உடச்சிடலாம். இது உடச்ச அப்புறம் அதை போட்டலாம். சரி இங்கே பிளாக்கை போட்டலாம். டிசைனாக இருக்கும்ல கொஞ்சம். இங்கே இங்கே போட்டுடலாமா? இங்கே போட்டுடலாம். அதாவது அது நான் யூடியூபுக்கு போனது டக்குன்னு போனது தான் கைஸ் நினைக்கிறேன். ஆனால் டக்குன்னு வர மாட்டேது. கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக தான் இருக்குது. இங்கே போட்டுடலாம் கைஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டேப்லெட் வைங்க. வச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். நான் எப்படியோ வைக்க மாட்டேன். ஓகே இது ஓகே தான். இங்கே பிளாக் உடைப்போமா? வச்சு போனால் அது வந்துடுமா? அதான் பார்க்குறேன். இங்கே ஐயோ வேணாம். இங்கே பரவாயில்ல. இங்கே ட்ராப் டோர் வச்சுருங்க கைஸ். அதனால் ஈஸியாக தான் இருக்கும் கைஸ். நான்லாம் இதில் வைக்க மாட்டேன் ட்ராப் டோரு. எனக்கு ஈஸியாக தான் இருக்கும் அடிக்க. ஏன்னா நான் இதில் இன்னும் கீழே தோண்டி வச்சுப்பேன் இந்த வேர்ல்டில், சர்வைவல் வேர்ல்டில். அதனால் எனக்கு ஈஸியாக தான் கைஸ். அதனால தான் உங்களுக்கு இது இன்னும் ஈஸியாக இருக்குது தான் நான் இப்படி வச்சேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்டா எங்களுக்கு மட்டும் இப்படி சொல்லித்தர அப்படின்னு நான் சொல்ல நினைக்காதீங்க. ஓகேடா. இப்போ இதை உடச்சிப்போம். ஐயோ ஓடா மேலே போக தான் நான் இப்படி உடைக்கிறேன்.
நான் ஒன்லைன்லாம் போட மாட்டேன், 2 லைன் தான் போடுவேன். அதனால் இப்போதைக்கு ஒன்லைன் போடுங்க. உங்களுக்கு ஒன்லைன்லாம் வேணாண்டா, எனக்கு 2 லைன் தான் வேணும்னா 2 லைனாக போட்டுக்கோங்க. நான் ஒன்லைன் தான் போட போகிறேன் இப்போதைக்கு. இருட்டுச்சு கைஸ் ரொம்ப. இருட்டலையா? இருட்டுச்சுன்னு நினச்சேன். இப்போ நம்ம ஷேடல் தான் யூஸ் பண்ண போகிறோம். யாருக்கு ஷேடலே? கமான் ஷேடல் போடோ. 1 2 3 4 5 அப்படியே ஷேடல் போட்டுகிட்டே வாங்க கைஸ். ஷேடல் போட்டுகிட்டே வாங்க. அதே அப்படிதான்டா அப்படிதான்டா. அப்படிதான் 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 அப்படிதான்டா. அவ்வளோதான். சூப்பர் கைஸ். ஷேடல் போட்டாச்சு. இப்படி தான் போடணும். அவ்வளோதான், போட்டாச்சு கைஸ். நீங்கள் அதுக்கு மேலே வேணா ட்ராப் டோர் வச்சுக்கோங்க. எப்போ வேணாலும் வெளியே போயிட்டு உள்ளே வரலாம். அவ்வளோதான் கைஸ். இனி ஆன் பண்ணலாம். இங்கே வருதா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. போடுறா. இப்படி தான் கைஸ் வரும், விட்டு விட்டு லைட்டு. அவன் வருவாங்க பாருங்கள், கொஞ்சம் நேரத்துலண்டா வர ஆரம்பிச்சிட்டான் பாருங்கள். சொல்லலை விடுறான்டா விடுறான்டாடே. வந்துட்டான். கொஞ்சம் 5 நிமிஷம் பாருங்கள் கைஸ், உங்களுக்கே வருவாங்க. இதுங்க காமிக்கிறேன். போட்டு 5 நிமிஷம் தான் ஆச்சு, அதுக்குள்ளேயே வந்துட்டாங்க பார்த்தீங்களா கைஸ். இதான் நான் சொல்கிறேன், ஈஸியாக தான் இருக்குது ஃபார்மு. நீங்கள் அதெல்லாம் ரொம்ப கவலைப்பட தேவையில்ல. இதெல்லாம் லூட்டில் வரும். இங்கே பாருங்கள். ஐயோ, அது உடைக்க மாற்றிட்டேன். எங்கடா இது? இங்கே போடலாம். இங்கே தானே இந்த சைடு தான் இருக்கா? இங்கே உடச்சிடலாம். இங்கே உடச்சிடும். இங்கே இல்லை வேணாம். இங்கே கோபால் ஸ்டோனை போட்டுடலாம். போட்டுட்டேன். ஓகே, கோபால் ஸ்டோன் இங்கே அப்படியே இருக்கட்டும் கைஸ். நம்ம சும்மா இங்கேயே தோண்டி எடுத்துப்போம். இங்கே உங்கள் வசதி தான் கைஸ். இங்கே என்னென்ன போட்டுக்கோங்க. இன்னும் வரல, இன்னும் அடிக்கலை நான். இப்போ பாடுறா கைஸ். இப்போ நெதரைட் கத்தி வச்சு வெட்டி வதச போகிறேன். உடனே தம்பி கைஸ், இல்லை எக்ஸ்பியும் கிடைக்கும். நீங்கள் அடிக்க உங்களுக்கு டபுள் தான். இன்னும் 2 லேட்டு அவசியம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களே, அதே கதை தான். எக்ஸ்பியும் கிடைக்கும், நமக்கு கோல்டும் கிடைக்கும். 2 இந்த இருக்குல்ல பார்த்தீங்களா, இந்த கோல்டு இன்கேட்டு, அது ஒன்றாக்குனா தான் கோல்டு வரும் கைஸ். இதுதான் கைஸ், அவ்வளோதான் கைஸ். இதோட முடிஞ்சிச்சு. இவ்வளோ நேரம் பார்த்துருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்தடுத்த ஃபார்மை கட்டிகிட்டே இருப்போம். உங்களுக்கு என்ன ஃபார்ம் வேணும்னா எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் அதை சீக்கிரமாக போட பார்க்குறேன். நம்ம அடுத்த வீடியோ என்னன்னு சொல்லியிருக்கேன், சோச்சோ சார்லஸ் தான். ஆனால் அது மல்டிப்ளேயரில். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி சோச்சோ சார்லஸ்லாம் இல்லை, மொக்கையாக தான் டம்மியாக தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்ல கேம் பிளே தான் அது, நல்ல கேம் தான். ஓகே கைஸ், நாளைக்கு பார்க்கலாம்.